திருப்பூர், கோவை மாவட்ட விசைத்தறியாளர்களுக்கு நூல் விநியோகம் செய்யும் 200க்கும் மேற்பட்ட ஓஇ மில்களில் இன்று ஒருநாள் உற்பத்தி நிறுத்த போராட்டமானது நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்போம். சதீஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விசைத்தறியாளர்களுக்கு நூல் விநியோகம் செய்யும் 200க்கும் மேற்பட்ட ஓஇ மில்கள் இன்று ஒருநாள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. 1 லட்சம் கிலோவிற்கும் மேற்பட்ட நூல்கள் உற்பத்தி நிறுத்தத்தால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுகிறது. திருப்பூர், கோவை மாவட்ட விசைத்தறியாளர்களுக்கு நூல் விநியோகம் செய்யும் 200க்கும் மேற்பட்ட ஓஇ மில்கள் ஒருநாள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தினால் கிரோ, சலவை, காட்டன், பாலிஸ்டர் உற்பத்தி செய்யும் ஓஇ மில்கள் வேலை நிறுத்தத்தால் அவர்கள் கோரிக்கையானது நூல்களுக்கு தகுந்த விலை கிடைக்கவும், கழிவு பஞ்சுகள் விலைகளை கட்டுப்படுத்த கோரியும், சோலார் நெட்வொர்க் கட்டணத்தை ரத்து செய்ய கோரியும், உயர்நீதிமன்ற அளித்த தீர்ப்பை மின்சார வாரியம் அனைவருக்கும் அமல்படுத்த கோரியும், உயர்த்தப்பட்டுள்ள 457% டிமாண்ட் சார்ஜ் கட்டணத்தை ரத்து செய்ய கோரியும், கடந்த வருடம் வருடத்துக்கு ஒரு முறை 6% வரை மின்சார கட்டணத்தை உயர்த்தி 2022 முதல் ஒழுங்குமுறை ஆணையம் அளித்த உத்தரவின் இந்த வருடம் 2025 ரத்து செய்ய கோரியும், ஒப்பந்த கூலி குறையாமல் மற்றும் நியாய கூலிகளை கேட்டு போராடும் நெசவாளர்களுக்கு கோரிக்கையை பரிசீலனை செய்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள உற்பத்தி நிறுத்தம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நன்றி சதீஷ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.